சரஸ்வதி சாமி ஃபோட்டோ இல்லாதனால கொஞ்ச நேரம் நீ அப்படி நிற்கிறிய அப்படி சொல்ல மாதிரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இந்த விஜயதசமி பூஜை எங்கள் வீட்டில் எப்படிலாம் போச்சு அப்படிங்கிறது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வருஷம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி பூஜைன்னு சொல்லி நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோமோ தெரிலங்க. ஆனால் எல்லாருக்கும் ஞானம் வந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒற்றையடிச்சு தொடச்சி அது இதுன்னு ஏகப்பட்ட வேலையை பண்ணுவாங்க. எப்பவும் வீட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டு ஹஸ்பண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு ஃபங்க்ஷனை ஷாக்காக வச்சு தான் ஒற்றையடிக்கிறது வந்து எல்லா வேலையும் வாங்க முடியும். ஸோ அப்படி தான் நாங்களும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பூஜைக்கு முன்னத்து நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒற்றை அடிக்கிறது தூசி தட்டுறது எல்லா வேலையும் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கு இப்போ தான் எக்ஸாம் வேறு முடிஞ்சுதுங்கிறனால லீவில் விட்டுருந்தாங்க. கீழே ஒரு பக்கம் அம்மாவே வந்து கீழ் வீட்டு அம்மாவே வந்து சாணியெல்லாம் போட்டாங்க. எனக்கு அந்த வேலை மிச்சமாயிடுச்சு. ஆக்சுவலி என்னால் வந்து அன்றைக்கி பூஜை வந்து பண்ண முடியல. நான் வந்து தலைக்கு ஊற்றிட்டேன் அப்படின்றனால என்னால் பெருசாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து நாட்டாம மாதிரி பிரித்து கொடுத்துட்டேன் வேலையை. அவர் வந்து வீடு துடைக்கிறது ஒற்றை அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் பாப்பாங்கெல்லாம் துணி மடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்களையும் கொடுத்துட்டு சும்மா அந்த டிவி பார்த்துட்டே இருக்காங்கல்ல அப்படின்னுட்டு. இது அழகாக இருக்குல்ல இந்த பூஜை, இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே ஒர்த்து தான். அதை பற்றி நம்ம ரீல்ஸ் கூட போட்டிருப்போம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ரொம்ப சூப்பர். அதை வச்சு தான் நான் வந்து வீடு காரு பைக்கு எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணேன்னே சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு காரெல்லாம் கழுகி முடித்தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணோம். ஏன்னா நம்ம வீட்டில் சாமி ஃபோட்டோன்னு பார்த்தீங்களா அது அவங்க ஒரு ஓரமாக இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான். ஒரு 4 ஃபோட்டோ தான். அதில் 2 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாப்பா கிளேயில் செஞ்சது தான். ஏன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப வருஷமாக பெருசாக சாமி எதுவுமே கும்பிடாதமா அப்படி தான் இருந்தோம். இப்போ கீழேருந்து மேலே மாடிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இப்போ நாங்கள் ரொம்ப அப்படியே குடும்பஸ்தர்கள் மாதிரி பக்தியோடு இந்த இதெல்லாம் பண்ணுறது. இல்லைன்னா எப்போ ஊரை சுற்றிட்டு இது செஞ்சு உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ மேலே வந்துட்டோன்னா எங்களோட வீட்டை பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரூம், ஒரு ஹால் ரூம், ஒரு கிச்சன், அப்புறம் முன்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக மாடியில் செடிகள் இருக்கும். சிம்பிளான ஒரு ரூம் தான் எங்கள் ரூமு. ரொம்பவே சிம்பிளாக என் ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி நீட்டாக முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சரஸ்வதி சாமியோட ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நேரம் இந்த மேடம் தான் வந்து சரஸ்வதி சாமிக்கு வந்து கெட்டப் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கல்பூரெல்லாம் காட்டினோடனே சாமி ஆட ஆரம்பிச்சு ஒரே அலும்ப போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பாப்பா வந்து கலரி கிளாஸ் போயிட்டு இருக்கா. இது எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்க வந்து கலரினா என்ன நினைப்பீங்க? அது வந்து ஒரு விதமான ஒரு தற்காப்பு கலை தாங்க. இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது குழந்தைகளை நம்ம வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸு டிராயிங்கு டான்ஸு இதில் எதுக்கு அனுப்புகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக இது சம்மந்தமாக தன்னை எப்படி ஒருத்தங்ககிட்டேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தமான ஒரு கலையை வந்து கண்டிப்பாக கற்றே ஆகணும். அது வந்து எனக்கு பாப்பா சின்ன வயசுலேருந்து ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஒரு டைம் சேர்த்தாலும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி ஒரு இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாப்பாவுக்கு 12 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் நான் அது மாதிரி ரிலேட்டடாக எங்கேயுமே சேர்க்கல. ஃபைனலாக எனக்கு கிடச்ச இடம் தாங்க இந்த கலரு. இது வந்து கோயம்புத்தூர் திருவள்ளூர் நகரில் தான் இருக்கும். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணும்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸ்டார்டிங்கில் 6 வயசு முடிஞ்சு 7 வயசு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 70 வயசு வரைக்குமே நம்ம அதை வந்து கற்றுக்கலாம். 7லேருந்து 70 வயசு வரைக்கும் கற்றுக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஃபீஸ் தான். 1000 rupees மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. மந்த்லி 3 to 4 கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். இவங்ககிட்ட ஒரு 3-4 பிரான்ச் இருக்குது. அதில் நான் வந்து எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பாப்பா போயுமே பார்த்தீங்கன்னா 8 மாதம் சம்திங் ஆக போகுது. 3 லெவல் முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து பாப்பா வந்து சிலம்பம் போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக நான் போகலேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம எதுக்கு போயிட்டு நான் போகாமல் அவரும் பாப்பா 2 பேர் மட்டும் தான் போயிருந்தாங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட் விஜயதசமி பூஜை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி ஓகே சாமி விஷயமா இருக்குது நம்ம எதுக்கு போயிட்டு அவங்களே போகட்டும் நம்ம சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அடுத்த லெவல் சிலம்பம் பாப்பா வந்து ப்ரொமோட் ஆகுறாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சிலம்பம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படா அந்த மாதிரி பாப்பா கம்பெல்லாம் சுற்றுவாங்க அப்படிங்கிறத நான் அவகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அதை என்றைக்கு நான் பார்க்க போகிறேன்னு தெரியல, நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் ஈகரா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சிலம்பம் மட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் கை மூலியமாக அந்த ஒரு பயிற்சி இது நிறைய சொல்லுவாங்க. எனக்கு நிஜமாக தெரியல. அடுத்த லெவல் தான் சிலம்பம். அதுக்கப்புறம் வாள் கத்தி அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வந்து அவங்க எக்யூப்மெண்ட் வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இந்த கலைகளை கற்றுக்கிட்டா நம்ம நாளைக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும்
நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆன்சர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த அட்டம் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்ம கற்றே ஆகணும். இதுக்கு வந்து நிறைய ஒரு காம் டிசிப்ளின் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸுமே இருக்குது. நமக்குள்ள ஒரு கொண்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பாப்பா கிட்ட இருந்துமே நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன். போய் 1 இயர் கூட ஆகலை, பட் அவளுமே அது ரொம்ப விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூர்னு இல்லை எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி தற்காப்பு கலையை உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வந்தேன். அச்சயமா ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருந்தா பாப்பா கூட பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கனாலே பெரிய பெரிய ஏஜில் இருக்கவங்களாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவை சேர்க்கும் போது நானுமே வந்து சும்மா விளையாட்டுக்கு நானும் இது வந்து பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போவே அவங்க அஃப்கோர்ஸ் தாராளமாக வரலான்னு சொன்னாங்க. பட் ஒரு பயம், நமக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, நமக்கு அத்தனை பிரச்சனை இருக்குது, இத்தனை பிரச்சனை காலை தூக்கணும் ஏதாவது ஆயிடுமா அப்படின்லாம் நினச்சிட்டு நிறைய பேர் இருந்திருப்பீங்க. பட் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 2 வருஷம் போச்சுன்னா என்னோட சின்ன வாண்டு போனதுக்கப்புறம் நானும் போகலாம், வாய்ப்பு இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, போகுங்கிற ஆசை இருக்குது. யாராக இருந்தாலும் ஏஜ் லிமிட் பார்க்காம தைரியமாக போய் சேர்றதா வந்து நல்லது. ஏன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, வயசான கிழவிகள் கூட விடுறதில்ல. அந்த அளவுக்கு லேடிஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான பாதுகாப்பு போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி கலைகளை கற்றுக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இந்த டே அவ்வளோதான் சிம்பிளாக நாங்கள் வந்து முடிஞ்சது. மற்றபடி வேறு எங்கேயுமே இந்த டைம் நாங்கள் வெளியே போகலை. சிம்பிளாக வீடு உண்டு, பாப்பாவோட கிளாஸ் உண்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு, அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப இன்னும் முடியல விஜயதசமி, அதனால் எல்லாருக்கும் என்னோட விஜயதசமி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த டே. இது மட்டும் தான் நான் ரொம்ப ஷார்ட்டாக வந்து உங்கள்கிட்ட என்ன நடந்ததுங்கிறத மட்டும் சொல்லிட்டேன். இதோட அவ்வளோதான் இந்த விழாவை நான் முடிச்சுக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக சண்டை போடுறாங்க. நீங்களும் இதே மாதிரி எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.